நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த தொகுப்பு ரொம்பவே முக்கியமானது. உங்களுக்குமா இருக்கலாம், இல்லை உங்கள் நண்பர்களுக்குமா இருக்கலாம். அதனால் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் கூட இதை பகிர்ந்துக்குங்க. நாளை, அதாவது செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் வருகின்றது அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ருண விமோசன பிரதோஷம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ருண அப்படின்னா எதை குறிப்பிடுறதா சொல்கிறாங்கன்னா கடன் அப்படிங்கிறத குறிப்பிடுறதா சொல்லப்படுது. அதாவது நீங்கள் கடன் அதிகமாக வாங்கியிருக்க பட்சத்தில் இந்த பிரதோஷத்தை நீங்கள் போய் அனுஷ்டிக்கும் போது கட்டாயம் அந்த கடனை கட்டுவதற்கான வழிகள் பிறக்கும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது. அதனால தான் இது ருண விமோசன பிரதோஷம் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. பொதுவாக ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் சரிதான், பிரதோஷத்தில் நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கி விடுவதாகவே குறிப்பிடப்படுகிறது. அது சர்ப்ப தோஷமாக இருக்கலாம், அல்லது எந்த தோஷமாக வேணாலும் இருக்கலாம். எதாக இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் சிவனை போய் வழிபடும் போது அந்த தோஷமானது நீங்கிவிடும் அப்படின்னே குறிப்பிடுறாங்க. சிவனை பார்த்தீங்கன்னா தேவர்களும் மூவர்களும் வழிபடுறது தான் இந்த பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பார்க்கடலை கடையும் போது ஆழக்காலம் அப்படிங்கிறது வந்துட்டு வெளியே வந்ததாக குறிப்பிடப்படுது. அது உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளையும் அழித்து விடக்கூடிய ஆற்றல் படைத்ததாக இருந்த காரணத்தினால அந்த ஆழக்கால விஷத்தை சிவபெருமான் அருந்திய காலம்தான் இந்த பிரதோஷ காலம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அப்படி அந்த விஷத்தை சாப்பிட்டு உலகத்தை காத்து ரட்சித்த எம்பெருமானுக்கு இந்த பிரதோஷ வழிபாடானது நடைபெறுவதாக குறிப்பிடுறாங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நந்தி பகவான் அன்னைக்கு தன்னோட தவத்தையெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக எல்லாவற்றையுமே செய்யக்கூடியவராக மாறுவார் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது. அதனால தான் பிரதோஷத்தன்னைக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா நந்திட்ட போய் தன்னோட கோரிக்கை எல்லாமே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. பொதுவாக பிரதோஷம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா நீங்கள் கறந்த பசும்பாலை கொண்டு போய் சாமிக்கு கொடுத்து வழிபட்டால் ரொம்பவே நல்லது அப்படின்னு குறிப்பிடப்படுது. ஏன்னா சிவன் அபிஷேக பிரியர் அப்படின்னு குறிப்பிடப்படும். அதனால தான் கறந்த பசும்பால் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா இளநீரோ கரும்புச்சாரோ இந்த மாதிரி ஏதாவது அபிஷேகத்துக்கு நீங்கள் வாங்கி தரது ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்கும். சிவனை எப்படி வணங்கணும் அப்படின்னு பார்த்தா அபிஷேக பொருளாலும் அர்ச்சனை பொருட்களாலும் வழங்க வேண்டும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது. கடவுள் எப்போவுமே இயற்கையை விரும்பக்கூடியவர் தான். அதனால் இயற்கையில் கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே அவருக்கு படைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. என்னால் அதெல்லாம் வாங்க முடியாதுன்னா நீங்கள் சிறிது வில்வ இலை மட்டும் வாங்கி கொடுத்தாலே அதுக்கு பல கோடி புண்ணிய பலன்கள் உண்டு அப்படின்னு குறிப்பிடப்படுது. இதையெல்லாம் விட தும்பை பூல மாலை செஞ்சு அதை பிரதோஷ தினத்தன்னைக்கு சிவனுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்க எல்லா தோஷத்தையும் போக்கிடுவார் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதாவது 7 ஜென்மத்தின் மூலியமாக உங்களுக்கு என்ன தோஷம் வந்திருந்தாலும் சரி அது எல்லாமே போயிடும். குறிப்பாக பிரம்மகத்தி தோஷமாக இருந்தாலும் விலகும் அப்படின்ட்டே சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லா முறையாக நீங்கள் கடைபிடித்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமைகளில் வர பிரதோஷம் ருண விமோசன பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறனால நீங்கள் இந்த நாளில் உங்கள் கிட்ட இருக்க கையில் பணம் இருந்தது அப்படின்னா வாங்கின கடனில் ஒரு பகுதியை திருப்பி கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது கட்டாயம் அது படிப்படியாக குறைஞ்சு கடனே இல்லாமல் நீங்கள் மாறுவீங்க அப்படின்னு குறிப்பிடப்படுது. பித்ரு தோஷமாக இருக்கலாம், ஆச்சாரிய தோஷமாக இருக்கலாம், மனுஷ தோஷமாக இருக்கலாம், எந்த இதாக இருந்தாலும் இந்த நாளில் போயிடும். நந்தியபெருமானை வேண்டிக்கிட்டு அருகம்புல் மாலை சாத்தி நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படிங்கும்போது கட்டாயம் இந்த பிரதோஷமானது உங்களுக்கு நல்ல பல பலன்களை வாரி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே யாருக்கும் இருக்க முடியாது. அதனால் நாளைக்கு வரக்கூடிய அந்த செவ்வாய் பிரதோஷத்தை மறக்காமல் எல்லாருமே சிவன் கோயிலில் போயிட்டு கொண்டாடுங்க. அது உங்களுக்கு நல்ல பல பலன்களை உண்டாக்கும். அதன் மூலமாக நீங்கள் வாங்கியிருக்க கடனை அடைக்க முடியும், உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள்லேருந்து நிவர்த்தி பெற முடியும் அப்படின்னு தான் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கும் இது தீர்ந்து போகட்டும் அப்படின்ட்டு நம்ம கடவுளை பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். நன்றி. நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.